என்னன்னா படம் பாக்குறப்போ என்ன வெளியே சார் டைரக்டர் சார் நீங்க என் கூட இருக்காதீங்க நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் போனோம், அதாவது நான் வரேன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை போல. படம் பார்க்கறது போய் ரெடி பண்ணோடனே வந்து டைரக்டர் வந்தாரு, டைரக்டர் வந்தாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா பரபரப்பாயிட்டு இருக்காரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் கரெக்டாக செட் பண்ணிட்டு நான் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக செட் பண்ணிட்டு நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டு ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்றேன். நான் சார் எப்போ ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுறப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சவனே செகண்ட் ஹாப் சேர்த்து அப்படியே பார்த்துட்டாரு போல, ஸ்கிப் பண்ணவே இல்லை. இப்போ வந்து என் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி உடனே வந்து ஃபோன் பண்ண உடனே என்ன சொல்றேன்னா, சாருக்கு படம் பயங்கரமா பிடிச்சிச்சு, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு பயங்கரமா பேசினார், இன்னும் படம் ஃபுல்லா பார்க்கலாம்னு எனக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகவே வந்தேன். ஏன்னா நீங்க யோசிங்க, எனக்கு நான் படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிலது வந்து மிஸ் ஆச்சு. அதனால கடைசியாக ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா மாறினதுக்கு அப்புறம் நான் மியூசிக் எல்லாமே ரஃபா செட் பண்ணிட்டு அவருக்கு படம் காட்டுறப்போ எனக்கு ஒரே ஒரு பயம் தான் இருந்தது. ஏன்னா ஹீரோயிசம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஏதாவது கேட்டு போறாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயம் எனக்கு. திரும்ப வந்து ஷூட் பண்ண போயிடுவோமோ, அப்புறம் வந்து இந்த இடம் சரியில்லை எனக்கு அப்படி வேணும் அப்படின்னு கேட்டுருவாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல இருந்தேன். படம் பண்ணி முடிச்ச உடனே வந்து ஆக்சுவலி வந்து ரஜினி சார் வந்து கண் கலங்கி எனக்கு ஃபோன் பண்ணி ரஞ்சித் சார் அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு அவரே சார் இது ரஜினி படமே இல்லை சார் அப்படின்ட்டாரு. எனக்கு பயந்துட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. இல்ல சார் கம்ப்ளீட் ரஞ்சித் படம், ஆனா வந்து செம சூப்பர் படம் சார், மக்களுக்கு வந்து பயங்கரமா பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து நான் அப்பவும் வந்து எனக்கு பயம். எனக்கு இதே வந்து தானு சார் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு கம்ப்ளீட் ரஞ்சித் படம்னு. அவர் பயந்துட்டார். சார் என்ன சார் சொல்றீங்க, ஆனா ஒரு 10 நாள் ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உடனே வந்து சேச்சா அப்படிலாம் சொல்லாதீங்க, இது வந்து உங்க 25 வருஷம் உங்களுக்கு எனக்கு நட்பு இருக்கு, அந்த 25 வருஷத்துல வந்து நான் பண்ண உங்களுக்கு ஒரு மகுடம் சார் இந்த படம், உங்க ப்ரொடக்ஷனுக்கு காபாலி. ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏன்னா இதுல வந்து ரஜினியோட யூஸ்வல் கிளிஷே சீன்ஸ் எதுவுமே இல்லை, வேற ஒன்னா இருக்கு. ரஜினியை இப்படி பாக்குறதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமா இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும் சார். டைரக்டரா நீங்க பயங்கரமா ஜெயிச்சிட்டீங்க சார். இப்ப தயாரிப்பாளரா தானுவும் நானும் தான் ஜெயிக்கணும். படம் ரிலீஸ் ஆயிட்டு ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க நம்ம வெயிட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் என்னன்னா படம் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் காப்பி ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நான் தானு சாரும் இவங்களும் வந்து சௌந்தர்யா மேமும் வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன விஷயம் இருந்தது, அது மட்டும் எடிட் பண்ணிடலாம், ரசிகர்களுக்கு இங்கே ஜாலியாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருக்கிறப்போ வந்து நான் வந்து அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு 3 நாள் கழிச்சு அமெரிக்காவில் வந்து ரஜினி சார் ஃபோன் பண்ணாரு. நீங்கள் யார் சொன்னாலும் அது வந்து தூக்காதீங்க சார், அதுதான் இந்த படத்துக்கு தேவை, அதனால் அதை தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த செம சூப்பரான ஒரு சார்.